எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு நிறைய பேர் இது வரைக்கும் வரல. புரட்சி தலைவி அம்மா அங்க வந்தது போது இது எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். சோ அதுக்கப்புறம் யாருமே எம்ஜிஆர் வீட கண்டுக்கிட்டது இல்ல. எடப்பாடி ஐயா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வரவே இல்லை. சோ இப்போ நிச்சயமா சிஎம் சார் வந்து வந்தாருன்னா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். அவருக்கு சமைச்சு போட்ட ஒரு சமையல்காரர் அங்க இருக்காரு. சோ அவரு நிச்சயமா சமைச்சு சிஎம் சாருக்கு ஒரு வாய் நிச்சயமா வந்து சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல, இனிமேதான் பார்க்க போறேன். அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், இனிமேதான் பார்க்க போறேன். பார்த்து லெட்டர் கொடுத்து அவரு வந்தாருன்னா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு நிறைய பேர் இது வரைக்கும் வரல. எடப்பாடி ஐயா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வரவே இல்லை. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அங்க வந்தது போது இது எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். சோ அதுக்கப்புறம் யாருமே எம்ஜிஆர் வீட கண்டுக்கிட்டது இல்ல. சோ இப்போ நிச்சயமா சிஎம் சார் வந்து நிச்சயமா அங்க வந்து ஒரு வாய் அவருக்கு சமைச்சு போட்ட ஒரு சமையல்காரர் அங்க இருக்காரு. சோ அவரு நிச்சயமா சமைச்சு சிஎம் சாருக்கு ஒரு வாய் நிச்சயமா வந்து சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன்.